வெல்கம் டு சிகே யூனிக்ட்ரஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நான் வந்து இப்போது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வீடியோஸ் போடலை. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பசங்களுக்கு 2 பேருக்கும் ஃபீவர் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கும் வந்துடுச்சு. வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவர் மாற்றி மாற்றி இப்போ கிளைமேட் சேஞ்சஸ்னால வைரல் ஃபீவர் வருதுன்னாங்க. அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மாற்றி மாற்றி வந்ததுனால எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. மைத்திலி சிஸ்டர், புனிதா சிஸ்டர்ன்றவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என் சிஸ்டர் இவ்வளோ நாள் வீடியோ போடல, என்ன இதுன்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னிருந்தேன். ரொம்ப விசாரித்தாங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்க்ரீனில் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ போடலன்ட்டு விசாரித்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஃபீவர்னோன்னே என்னோடய ஹெல்த்தை பற்றி ரொம்ப விசாரித்தாங்க. அப்புறம் அவங்க வந்து இத்தனைக்கும் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களாம். நான் தொடர்ந்து இப்போ 2 வீக்ஸாக வீடியோ போடலைன்னொன்னே அவங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படி இருக்குது இப்போது ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல. நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ நீங்கள் கிளாஸ் கற்றுக்கோங்க, ஓகேங்களா? இது லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் வந்து நான் ஹியூமன் ஃபேஸ் போட்டது வந்து கிளியராக புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்ததுனால என்னால் கட்டாய் போச்சு வீடியோ எடுக்கையில். அதை வந்து நான் ஒரு இதுவாக போட்டேன், ரொம்ப ஷார்ட்டாக்கி போட்டேன். அது வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலை, எனக்கு புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மறுபடியும் ஹியூமன் ஃபேஸு எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதுக்கோசம் நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதனால் திரும்ப இந்த இமேஜ் எடுத்தேன்னா, அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இந்த வீடியோ மறுபடியும் எடுக்கலான்ட்டு, இந்த கிளாஸ் மறுபடியும் எடுக்கலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஐப்ரோவும் ஐஸும் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கிளாஸில் ஐப்ரோ ஐஸ் எல்லாமே எப்படி கவர் பண்ணுறதுன்றத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பிளாக் த்ரெட் எடுத்துக்கிறேன். பிளாக் த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஐப்ரோவில் ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நான் வந்து பொறுமையாக தான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா நான் வந்து 2 வீடியோவாக போடுறேன், ஓகேவா? பார்ட் 1 பார்ட் 2ன்னு. கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து 1 by 1 தான் அப்படியே எதுவாக சொல்லித்தரேன். ஸோ இந்த ஷார்ப்னஸ் வர இடத்துலலாம் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கணும்.
இப்போ ரிட்டன் சென்டராக ஒரு ஸ்டிச் கொண்டு வந்துட்டு நான் வந்து சென்டராக இது பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி தான், இதை வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். அதனால தான் ஐப்ரோவெலாம் கொஞ்சம் டிவைட் பண்ணி போடுங்கன்றது. நீங்கள் கண்டினியூஸாக கூட போடலாம், அன்ஈவனாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஷார்ப்னஸ் வர எட்ஜஸ்லலாம் நீங்கள் கொஞ்சம் வெளியில் குத்தி எடுத்து மறுபடியும் ரிட்டன் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபில்லிங்காக போடுங்க. இது நம்ம பண்ணுறது வந்து பெயிண்டிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து செயின் ஸ்டிச் ஃபில்லிங் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? குட்டி குட்டியாக போட்டோம் செயின், ரொம்ப தள்ளி தள்ளி போடாமல் நெருக்கமாக போடுறோம். பக்கத்துலேயே அந்த நீடில் குத்தி வெளியே எடுக்கிறோம், அவ்வளோதான் கேப்பு. நான் வந்து அப்படியே கண்டினியூஸாக அப்படியே கீழே இறக்கமாக கொண்டு வந்து இந்த சைடுக்காக கொண்டு வந்துட்டேன். நல்லா நெருக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பெயிண்டிங் மாதிரி தெரியும். நம்ம இது ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. ஓகேவா? ஒன் செகண்ட். நான் ஆல்ரெடி ஐப்ரோவில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு இது புரியலாட்டி கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் கேப் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் அந்த செயினை லைட்டாக நகர்த்தி போட்டிங்கன்னா பக்கத்துலேயே அந்த கேப்பு கூட ஃபில்லிங் ஆகிடும். ஓகேவா? நான் இது 2வது வாட்டி போடுறேன். எதனாலனா அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தாலும் வீடியோ வந்து ஸ்டோரேஜ் அதிகமானதுனால கட்டாய் எடுத்ததுனால அது சரி வர இல்லை. ஸோ அது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு டீட்டெயில்டாக போடுங்கன்னு சொன்னதுனால சரி, இதே டவுட்ஸ் மற்ற எல்லாருக்குமே இருக்கும், அதனால தான் மறுபடியும் போட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஐப்ரோ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல லைட்டாக கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி லைன் வர இடத்துல செயின் போட்டுக்கிறோம் நார்மலாக.
இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போதைக்கு இது எண்ணாட் போட்டுப்பேன். எண்ணாட் வந்து போட்டது தெரியாத அளவுக்கு நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போது இந்த கார்னர்லேருந்து ஐஸ்க்கு வந்து இந்த கார்னர்லேருந்து எடுக்கிறேன் நான். அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இந்த இடம் வரையில் கொஞ்சம் ஷார்ப்னஸ்ஸாக கொடுத்துக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து ப்ளைனாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோலேயும் ப்ளைனாக தான் போட்டிருப்பேன். பீட்ஸ் ஒர்க் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதுலேயும் ப்ளைனாக தான் இமேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணையில் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நெத்திச்சுடி நெக்லஸ் இந்த மாதிரி போட்டு வரும் பார்த்திங்களா? அந்த இதுக்கெல்லாம் பீட்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உள்ளே வர இன்னர் பார்ட் ஃபுல்லாக நான் ஃபில்லிங்காக கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு ஃபில்லிங்காக செயின் கொடுத்துருச்சு. இப்போ ஏதோ ஒரு நாட் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிளாத் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இந்த ஒயிட் கலர்லேயே விட்டோம். இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடு மாதிரி தெரியும் பார்க்க. இது வந்து ஃபில்லிங் கொடுத்தாச்சு, செயின் ஃபில்லிங். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்க போகிறோம். நோஸு, ஐஸு, நோஸு, ஃபேஸு, லிப்ஸு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு காட்டுறேன். லிப்ஸுக்கு வந்து ரெட்டு, பிங்க்கு இதை வந்து லிப்ஸுக்கு போடுற மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி போட போகிறேன். ஐஸ்க்கு வந்து நம்ம ஒரே கலராக தான் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை.
சே இருமல் வேற. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கணும் நெருக்க நெருக்க. கிளாஸ் பற்றின எது டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணலாம். அது மாதிரி கிளாஸ் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். எனக்கு கமெண்ட் பண்ணுறதோட என் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாகவே மெசேஜ் பண்ணுறீங்க, கான்டாக்ட் பண்ணுறீங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் எனக்கு அனுப்புகிறதா இருந்தால் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. என்ன கிருபா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரட்டும்.
பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸ்க்கு வந்து இந்த கலரில் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரே கலர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக போடுவோம்ல, அதனால நான் வந்து ஆல்ரெடி ஒரு த்ரெட்டு வச்சுருந்தேன். இந்த த்ரெட் வந்து இப்போ நியூவாக வாங்கினது. ஸோ இது ரெண்டுமே எடுத்து இப்போ போடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சே பாப்பா குட்டிக்கு இருமலியா? இப்போ வந்து இங்கே வந்து இந்த இந்த வாட்டத்திலே தான் போடணும் ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? நெருக்க குட்டி குட்டியாக செயின் போட்டு நெருக்க நல்லா ஃபில்லிங்காக கொடுக்கணும். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது அந்த ஐஸ் எப்படி ஃபில் பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் புரியலாட்டி அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு ஒர்க் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இது மாதிரியே நெருக்க நெருக்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்லேயே போட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேவா? நான் அந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சென்டராக இது பண்ணி போட்டிருப்பேன். டிவைட் பண்ணி இந்த கண்ணு நல்லா இல்லை, இந்த கண்ணு நல்லா இருக்கு. அந்த கண்ணு நல்லா இல்லை, இந்த கண்ணு நல்லா இருக்கா?
இந்த இடத்துல வந்து ஃபோர்ஹெட்டும் இது ஐப்ரோவும் ஒட்டினாப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஊசியை குத்தி குத்தி அந்த கேப்புக்குள்ளேயே தான் எடுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போக ஒரு 3 ஸ்டிச்சு 4 ஸ்டிச் வர மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்காக கொடுத்துட்டே வரோம். இந்த இடத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம், ஏன்னா ஃபோர்ஹெட்டும் ஐப்ரோவும் கொஞ்சம் நெருக்க இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த குல்லா போட்டிருக்க மாதிரி நெத்தி மறைகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
அடுத்து போக போக கண்டினியூஸாக ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போடலாம் நீங்கள். அப்படியே இப்படி வர மேலே ரிட்டன் எடுக்கிறேன். மேலே ரிட்டன் எடுத்து மறுபடியும் ஐப்ரோ வரைக்கும் மேலே போகிறோம். மேலே போகையில் இந்த இடத்துல வந்து இந்த சர்க்குலர் மாதிரி, ஓகேவா, இந்த மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளாக கொண்டு வந்து இந்த ஐஸு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சர்க்கிளாக தான் வரும். இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்டாக போகும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சஸ்ஸு. இப்போ ஃபோர்ஹெட் ஆண்ட ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஃபேஸு இந்த ஹாஃப் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நெருக்க நெருக்க போட்டால் தான் டிஃப்ரெண்ட் தெரியும். டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தனியாக தெரியும். அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தாம்பூர் ஸ்டிச்சு சொல்லலாம், செயின் ஃபில்லிங்னு சொல்லலாம். இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக வரும் ஆரி கிளாஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு காட் ஃபேஸ் வரையினா கூட நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் செயின் மேலே போட வேணாம், நெருக்க போட்டால் மட்டும் போதும். செயின் மேலே ஒரு சிலர் வந்து செயின் மேலே செயினாகவே போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நெருக்க போட்டாலே போதும்.
அதே மாதிரி இப்போ இதற்கு வந்தாச்சு. இந்த ஐஸ் ஆண்ட வரையில் கண்ணுக்கிட்ட வரையில் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் போகணும். ஓகேவா? இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக கொஞ்சம் இது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ஃபேஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் ஹியூமன் ஃபேஸ்லாம் போட கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஆர்டராக எடுத்து கூட செய்யலாம். என்ன மாதிரினா ஒரு ஹியூமன் ஃபேஸு இல்லை ஒரு காடோட ஃபேஸு ஒரு இமேஜில் இருக்கிறத நான் அப்படியே பெயிண்டிங் மாதிரி ஸ்டிச் பண்ணி தருவோம், ஆரி ஒர்க்கிறது அப்படின்ட்டு நீங்கள் அதை கூட ஆடாக போஸ்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் உங்கள் ஒர்க்கை. ஸோ ஒரு இமேஜ் வரைகிறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் இப்படி கூட ஆர்டர் எடுத்து பண்ணலாம். நிறையா பேர் ஸ்டிச்சஸ் இது விரும்புவாங்க. கடவுளோட படமாக இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் ஃபேஸ், அவங்க பேபி இமேஜ், இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயங்களை விரும்புவாங்க. அந்த நேரம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தரோம் அப்படின்னு ஆர்டர் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். உங்களுக்கு கிஃப்டாக பண்ணலாம். யாருக்காவது கிஃப்டாக வேணும்னா கூட கிஃப்டாக பண்ணலாம். இப்போ ஒரு பர்த்டே இல்லை வெட்டிங் டே இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஒரு பேராக போட்டு கூட இமேஜை வரைஞ்சி நீங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடங்கள் வரையில் மட்டும் இப்போ வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. இப்போ சுற்றி ஃபில்லிங் எங்கெல்லாம் ஃபில்லிங்காக இல்லையோ அதுக்கு லைட்டாக கேப் தெரிஞ்சால் அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போடலாம். நீங்கள் செயினுக்கு மேலே போட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். லைட்டாக தெரிகிற இடத்துல ஒரு ஃபில்லிங் மாதிரி அதுக்கு மேலே ஒரு செயின் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பாதி இது ஃபில் பண்ணி காமிச்சிட்டு மீதியை வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு நான் லிப்ஸ் எப்படி இது பண்ணுறது, ஐப்ரோ எப்படி பண்ணுறது, ஐஸ் எப்படி பண்ணுறது, இந்த இடங்களில் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவை காமிச்சிட்டேன். இப்போ நான் ஒன் சைடு ஒன் ஆஃப் இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆஃப் பார்ட் வந்து நான் முடித்து வச்சுருக்கேன். மீதி ஆஃப் பார்ட் வந்து இன்னொரு வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து நான் இங்கே வரைக்கும் தான் இது பண்ணியிருக்கேன், அதுக்கு கீழெல்லாம் போடலை. ஸோ இந்த சைடெல்லாம் வரையில் ஈவனாக வரா மாதிரி போட்டுடலாம். இது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஓகேவா? இன்றைக்கி வீடியோ இதோட ஓவர். இன்னொரு ஆஃப் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த குல்லா மாதிரி இருக்கிறத ஃபில் பண்ணணும். ஹேருக்கு அங்கங்கே லேயராக கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஐப்ரோ, ஐஸ், அந்த கருவிழி எப்படி ஃபில் பண்ணுறது, இதுக்குள்ளே எப்படி லைட் ஷேட் லைட்டாக வரா மாதிரி எப்படி பண்ணுறது, லிப்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, ஒன் ஆஃப் இது வந்து நான் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட்டது தான். இன்னும் இந்த இடத்துல நான் பண்ணலை, ஏன்னா இந்த இடத்துல வந்து நாளைக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல விட்டுருக்கேன். கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு பார்க்கவே, இந்த இடத்துல விட்டுருக்குது. இங்கெல்லாம் இந்த சர்க்குலர் மோஷனில் அதை ரவுண்டாக கண்ணை சுற்றி ரவுண்டாக போட்டிருக்கேன், ஐப்ரோவை சுற்றி ரவுண்டாக போட்டிருக்கேன். மற்ற இதெல்லாம் இந்த நீட்டில் தான் வரும், ஓகேவா? இந்த ஃபோர்ஹெட்லேருந்து ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் தான் வரும், எதுவுமே ரொட்டேஷன் ஆகாது. ஐப்ரோ, ஐஸு, மவுத்து வரையில் மட்டும்தான் இதை சுற்றி போடுற இடத்த மட்டும்தான் ஒரு லேயர் இல்லை 2 லேயர் அதை சுற்றி போடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் மோஷனில் தான் வரும், ஓகேவா? Thank you.